ஷெக்கீரோவில் அஷ்னா கேஷில் நோக்கி நம்ம போகிறப்ப அங்கே ஒரு பாதை இருக்கும். இந்த ஒரு பாதை மூலிமா தான் நம்மளால் அஷ்னா கேஷில் வந்து ரீச் பண்ண முடியும். அந்த பாத்தில் நம்ம மலையில் இறங்கி கீழே போகிறப்ப அந்த மலை தான் நடுங்க ஆரம்பிக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் அந்த பெரிய பாம்பு வந்து இருக்கும். அந்த பாம்பு வந்து இப்போ நம்மளால் கொல்ல முடியாது, ஏன்னா அந்த பாம்பு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த கேமுக்கு 2 எண்ணிங் இருக்குல்ல, அதில் இன்னொரு எண்ணிங்கில் இந்த பாம்பை வந்து நம்ம கொல்லுவோம். ஏன்னா ஒரு இதே வந்து நம்மளுக்கு தேவைப்படும். அப்போ இந்த பாம்பை கொண்டு அந்த இதயத்தை வந்து எடுப்போம். இப்போதைக்கு நாம் அது கண்ணில் படாமல் அப்படியே மறைஞ்சு தான் அப்படியே போய் ஆகணும். அந்த இடத்துல அந்த பாம்பு கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சு போகிற மாதிரி ஒரு இடம் இருக்கும். அந்த இடம் வழியாக போய் அந்த இடத்துல ஒரு டென்ட்டு மாதிரியே இருக்கும். அந்த டென்ட்டில் போய் நீங்கள் ஒழிஞ்சிக்கலாம். கரெக்டாக அந்த பாம்பு வந்து உங்கள் கிட்டே வரப்போ அது கண்ணில் குத்தி நீங்கள் எஸ்கேப் ஆகிடலாம். வேகமாக போகணும், இல்லைனா அது வந்து கோவத்தில் வந்து நம்மளை அடிச்சு விட்ருவோம் அந்த பாம்பு. நாம் அஷ்னா கேஷில் ரீச் பண்ணிட்டா பாருக்கு. அங்கே அஷ்னா கேஷோட கேட் கீப்பரான ஜியோப்பு மசடாக்கா வந்திருப்பான். அவன் தான் நம்மளோட நெக்ஸ்ட்டு